திமுகங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, அது ஒரு விஷ பாம்பு மாதிரி. இந்த ஆட்சிக்கு எதிரா ஒரு போராட்டத்த பண்றாங்கன்னோன, பாலகிருஷ்ணன் ஒய்ஃபா இருந்தா என்ன, யார் ஒய்ஃபா இருந்தா என்ன, போட்டு சாத்து. திமுக என்ன பண்ணுதுன்னா, தான் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள கொன்னுடுது. 20% தேமுதிகவுக்கு ஓட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. காங்கிரஸ் ஒரு சங்கி, காங்கிரஸ் ஒரு சாஃப்ட் சங்கி, காங்கிரஸ் ஒரு வீணா போன கட்சி, காங்கிரஸுக்கு எதுவும் அடையாளம் கிடையாது, ராகுல் காந்தி ஒரு பப்பு, இப்படின்லாம் இன்றைக்கி திமுக பேசுகிறாங்க. மதிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவர் செங்கோட்டையன் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுன்னு நம்பணும். அங்கே ஜான ஒரு ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அதை நம்பணும். அப்புறம் அருண் ஒரு ஐஆர்எஸ் இருக்கார், அவர் அதை நம்பணும். ஆதவர்ஜுனா நம்பணும், ஆனந்த் நம்பணும். முன்னாடி எல்லா கேமராவும் அண்ணாமலையும் சீமானையும் நோக்கி தான் இருந்துச்சு. இப்போ அண்ணாமலையும் ஃபீல்டில் காணா, இந்த பக்கம் சீமான அவர்களையும் காணலை. அதனால் அவர் போட்டியில் இருக்காரா இல்லையாங்கிறதே பெரிய அளவுக்கு சந்தேகமாக இருக்கா. தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டா கொடுக்குது. என்ன அப்படின்னிங்கன்னா, அதிமுக ஒரு 70,000 பூத் கமிட்டியை போட்டிருக்கு, இந்த பக்கம் திமுக ஒரு 70,000 பூத் கமிட்டியை போட்டிருக்குது, காங்கிரஸ் கூட ஒரு 20,000 பூத் கமிட்டியை போட்டிருக்குது, தாவேக்கா ஒரு பூத் கமிட்டி கூட இல்லை. உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவை சார்ந்த ஐடி விங் நிர்வாகி நாச்சியால் சுகந்தி மேடம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். திமுக உட்கட்சி பிரச்சனைன்றது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. அதாவது காங்கிரஸ் இங்க இருக்குமா இல்ல தாவேக்காக்கு செல்லுமா, விசிகா இங்க இருக்குமா இல்ல வெளியேறுமா அப்படின்ற பல பிரச்சனைகள் உள்ள போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க கூட்டணி எந்த அளவுக்கு வலுவா இருக்குமா? கூட்டணி வலுவாக ஆகக்கூடாதுன்னு திமுக காரங்களே வேலை பார்க்குறாங்க. அதுதான் அங்கே இருக்கிற மிக சோதனையானது. என்ன அப்படின்னீங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் எல்லா திமுக ஐடி விங்காரங்களும் திமுக காரங்களும் காங்கிரஸ் ஒரு ஜனநாயக சக்தி, அந்த ஜனநாயக சக்தி இருந்தால் தான் இந்தியா பாதுகாப்பாக இருக்கும், இப்படி எழுதிட்டு இருந்தாங்க, இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது காங்கிரஸில் இருக்கிற 1-2 தலைவர்கள் அவங்களுடைய சுயலாபங்களுக்காக பேச ஆரம்பித்தோன்னே, காங்கிரஸ் ஒரு சங்கி, காங்கிரஸ் ஒரு சாஃப்ட் சங்கி, காங்கிரஸ் ஒரு வீணா போன கட்சி, காங்கிரஸுக்கு எதுவும் அடையாளம் கிடையாது, ராகுல் காந்தி ஒரு பப்பு, இப்படின்லாம் இன்றைக்கி திமுககாரங்க பேசுகிறாங்க. அவங்களே விமர்சிச்சுக்கிறாங்களா? அவங்களே விமர்சிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது திமுகங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, அது ஒரு விஷ பாம்பு மாதிரி. அந்த விஷ பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு தேவையாக இருக்குது, ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க அப்படின்னா அது வாலில் அப்படியே அவங்க மேலே போட்டு சுருட்டி அப்படியே பக்கத்துலேயே வச்சுருக்கோம். அந்த வாளுக்குள்ளே இருக்கும்போது அப்படியே அந்த வாலெல்லாம் சுருட்டி இது அடங்கி போய் உள்ளே இருக்கும்போது, அது டக்குன்னு ஏதாவது ஒன்று இப்படி தலையை நிமிந்து பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்த பக்கம் அப்படியே வச்சு ஒரு போடு போட்டுருது. அதுதான் திமுக. திமுகங்கிறது ஒரு விஷப்பாம்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி திரு கே பாலகிருஷ்ணனோட ஒய்ஃப், அவங்க ஒரு ஹேண்டிகேப்டு உமன். அவங்கள இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்க போராடின போது அவங்கள ஸ்டாலினோட போலீஸு தாக்கி அவங்க உடம்பு முடியாமல் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது அதே பாலகிருஷ்ணன் கூட ஸ்டாலின் அவர்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். சரிங்களா? இன்றைக்கி அவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்கன்னொன்னே, பாலகிருஷ்ணன் ஒய்ஃபாக இருந்தா என்ன, யார் ஒய்ஃபாக இருந்தா என்ன, போட்டு சாத்து அப்படின்னு தான் இப்போ அவங்கள போட்டு பெட்டில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த கூட்டணி கட்சிகளை இவ்வளோ தூரம் வதைக்கிறார்கள் அப்படின்னா, திமுக அவங்களோட ஒவ்வொரு கூட்டணி கட்சி மீதும் எவ்வளோ ஒரு வெறுப்புலையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பகைமை உணர்வோடையும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது இன்றைக்கி காங்கிரஸ் மட்டும்தான் அவங்க கூட பிரச்சனையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மட்டும் இல்லை, விசிகேவும் அவங்க கூட பிரச்சனையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற கேள்வியை முன்வைத்தப்ப முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி கருத்தை முன்வைச்சிருந்தாரு. இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்னா, ஏன் ஒத்து வராது அப்படின்றத எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க, உங்களுக்காக எங்க கூட்டணி கட்சிகள் பாடுபடுதுன்னா அவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்டிருக்காரு. அது திரும்ப இன்னைக்கு கேட்கலங்க, அதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இளம் வயதில் இருந்தபோது மேடைக்கு மேடை இதை அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருக்கார். அவ்வளோ ஒரு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அன்னைக்கு காலகட்டத்தில் மீடியாவில் தூரம் பெருசாக வளரல. அன்னைக்கு திருமா அவர்கள் கருணாநிதியையும்
இந்த கூட்டணி ஆட்சியில் கூட்டு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். ஒரு வகையில் பார்த்தால் இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோஷத்தையே கூட்டணி கட்சியாக முதலில் விசிகா தான் பேசியிருக்கு பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? இப்போ காங்கிரஸ்லாம் பேசுகிறது ரொம்ப லேட்டு, இது ரொம்ப லேட் பிக்கப்பு. அவங்களாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே விசிகே அதை பேசிடுச்சு. ஆனால் அப்படி பேசின விசிகே தான் அவங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தோன்னே ஓகே சார்னு சைலண்ட்டாகவும் வர்றாங்க. அப்போ தேர்தல் அரசியலில் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறது தான் திமுக வந்து தன்னோட அட்வான்டேஜாக எடுத்துக்குது. திமுக என்ன பண்ணுதுன்னா தான் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை கொன்னுடுது. அவங்க இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது, இவங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மக்களோட பிரச்சனைக்கு காங்கிரஸ் பேசவே இல்லை, விசிகே எந்த பிரச்சனைக்காகவும் அது பேசவே இல்லை. வேங்கவேல் மாதிரியான ஒரு இந்திய அளவில் அவமானகரமான ஒரு சம்பவம் நடந்த போதும் விசிகே சைலண்ட்டாக தான் இருந்துச்சு. சும்மா பேருக்கு இந்த வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்துனாங்க, அவ்வளோதான். அப்போ விசிகே பேசாது. அவங்க இடதுசாரிகளை போட்டு மிதின்னு மிதிச்சது திமுக. சாம்சங் பிரச்சனையில் இடதுசாரிகளையும் போராடின தொழிலாளர்களையும் விடியெல்லாம் வச்சு அடிச்சிச்சு. வீடு பூந்து உள்ளே அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை கூட தாக்குச்சு திமுக போலீஸ். அப்போ அந்தளவுக்கு கூட்டணி கட்சிக்காரங்களை தான் அதிகமாக வந்து ஸ்டாலினோட ஆட்சியில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னீங்கன்னா கூட்டணி கட்சிக்காரங்க தான். ஃபஸ்ட்டு விசிகேக்காரங்களை கொடி கூட ஏற்ற விடாமல் ஓட கல்லை விரட்டி அடித்தாங்க. ரெண்டாவது இன்றைக்கி பாலகிருஷ்ணனோட ஒய்ஃப் அட்மிட் ஆகிருக்காங்கன்ற அளவுக்கு சாம்சங் பிரச்சனையில் நிறைய இடதுசாரிகள் சிறைக்கு போனது வரைக்கும் இடதுசாரிகளை பெரிய அளவுக்கு வன்மத்துக்குள்ளாக்குச்சு இந்த திமுக அரசு. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ்காரங்களும் இன்னும் திமுக அடித்து உதைக்கல. அதனால் வந்து இந்த சொல்லால் அடித்த சுந்தரின்ற மாதிரி ஒரே வார்த்தை போர் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது திமுகவோட ஆட்சியில் அதிகம் பாதிக்கப்பட்ட கூட்டணி கட்சினா ஃபஸ்ட்டு விசிகே, ரெண்டாவது இடதுசாரிகள், மூன்றாவது தான் காங்கிரஸ், அப்புறம் நாலாவது வேல்முருகன். இன்னைக்கு கூட சட்டசபையில் பேச விடலை. வேல்முருகன் எந்திரிச்சாலே என்னென்னு தெரியல, சபாநாயகருக்கு வேர்த்து ஒழுகும் போல இருக்குது. அவர் வேல்முருகனை பார்த்தாலே பயந்துடுறாரு, பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுறாரு. அப்படி இந்த திமுக ஆட்சியில் இவர்கள் 4 பேருமே ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் பெரும் துயரம் என்னென்னா இந்த 4 பேருமே தங்களோட சுயமரியாதையை இழந்துட்டு தான் திமுக கூட இருக்காங்க. சுயமரியாதை இழந்துட்டு தான் திமுகவோட இருக்காங்க. அதை திமுக வந்து நான் எவ்வளோ உன்னை தூக்கி போட்டு மிதித்தாலும் நீ என் கூடயே சுற்றிட்டு இருக்கலடா, நீ ரொம்ப நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க 4 பேர்த்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுமே வெளியே சொல்கிறப்ப நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், வலிமையாக தான் இருக்கோம், ஒற்றுமையாக தான் இருக்கோன்றது நம்ம அந்த கட்சி தலைவர்கள்லாம் வெளியே. அப்புறம் என்னை உள்ளே போட்டு மிதிச்சாங்கன்னா வெளியே வந்து சொல்ல முடியும் ஒரு தலைவர். இப்போ திரும்ப வந்து அறிவாலயத்தில் படக்கூடாத அவமானங்கள் எல்லாம் பெற்ற ஒரு தலைவர் தான். அந்தளவுக்கு அவரை வந்து பயங்கரமாக இன்சல்ட் பண்ணியிருக்காரு. துரைமுருகன்லாம் வந்து எவ்வளோ பேசக்கூடாது அவ்வளோ தூரம் பேசியிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தல் அந்த சீட்டு பங்கிட்டப்போ திருமாவர்களை துரைமுருகன் டு த எக்ஸ்ட்ரீம் அவர் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு. ஏதோ டீ வச்ச உடனே அதை எடுத்த குடித்தப்போ ஏதோ சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு துரைமுருகன். ஸோ அந்தளவுக்கு கேவலப்படுத்தியிருக்காங்க தான். என்ன பண்ணுறது? ஏன் இன்னும் அவ்வளோ கேவலப்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ஏன் இன்னமும் அங்கேயே இருக்கணும்? வெளியேறலாம் இல்லையா அந்த கட்சியை விட்டு? விசிக்கு வெளியேற அளவுக்கு ஒரு பலம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருந்ததுன்னா அவங்க ஏன் வந்து திமுகவோட இருக்க போகிறாங்க? அதே தான் காங்கிரஸுக்கும் அதே தான் இடதுசாரிகளுக்கும். இவங்க திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க நம்ம என்ன அடித்தாலும் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க எல்லா வகையிலையும் இன்சல்ட் பண்ணுது. ஆனால் அவங்க வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம், இன்டாக்ட் கூட்டணி நாங்கள் ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம், அந்த மாதிரிலாம் எதையாவது வந்து வெளியே கேமராவுக்கு வளரி வைப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து அந்த போரில் குத்து வாங்கின காயங்கள் மாதிரி அது நிறைய இருக்கத்தான் செய்யுது. இது ஒரு பக்கம் இருக்கப்ப அதிமுக அங்கேயும் வந்து சில உட்கட்சி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு இப்போ வலுவாக இருக்கு மேம்? ஏன்னா அங்கே பாமகலே பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் வந்து ராமதாஸ் அவர்கள் நான் எடுக்கிறது தான் முடிவுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடில் இருக்காரு, தேமுதிக என்ன நிலைப்பாடில் இருக்குது? இல்லை, அது பாமகவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இவர்கள் அதிமுகவுக்கு வருவதால் அவர்களுக்கு அட்வான்டேஜ், அதனால் அவங்க கூட்டணிக்கு வராங்க. இது ஒன்றும் பிரச்சனைங்கிறதுல. அப்போ அது பாமக வந்து பிரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அஃபீஷியலாக கட்சி அன்புமணிக்கிட்ட தான் இருக்குது. சின்னமும்
தலைவருங்கிற பேரும் தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி பேரில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அஃபிஷியலாக கட்சி வந்து இவர்கிட்ட தான் இருக்குது. அது வந்து ஐயா ராமதாஸ் ஐயா வந்து இவ்வளோ சீக்கிரமாக நம்ம கட்சியை வந்து மகன் கிட்ட ஒப்படைச்சிருக்கணுமா அப்படிங்கிறத அவர் யோசித்து எடுத்துருக்க வேண்டிய ஒரு முடிவை முன்கூட்டியே எடுத்துட்டாரு. இப்போ அது அவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான என்ன சொல்கிறது, இந்த சொத்து பிரச்சனை மாதிரி தான். கட்சி ஒரு சொத்து அப்படிங்கிற இடத்துல அது அவர்கள் சொத்து பிரச்சனையை போட்டிருக்காங்க. அதில் போய் அதிமுக ஒன்றும் கமெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஆனால் நிற்கக்கூடிய இடங்களில் பாமகவும் அதிமுகவும் சேர்ந்து நிற்கக்கூடிய இடங்களில் அது வெற்றிங்கிறது அது பாதிக்காது. இவர்களுடைய பிரிவு வெற்றியை பெரியமளவு அது பாதிக்காது அப்படிங்கிறது தான். இப்போ மாநிலங்களவை சீட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சீட்டு வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு சீட்டு பாமகவுக்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்ற பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு மேம். பாமகவுக்கு ஒதுக்கப்படுமா அந்த ஒரு சீட்டு? அது ஆலாபசரம் இன்றைக்கே அது வந்து கட்சி முடிவு பண்ணாது. ஏற்கனவே அவர் எம்பி ஆனதும் ராஜ்யசபா எம்பி ஆனதும் அதிமுகவோட தான். அதிமுக கொடுத்த சீட்டு தான் அது. இந்த முறை வந்து எங்களுடைய கட்சி தலைமை அதை யோசித்து கொடுப்பாங்க. யாருக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், எதற்காக கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து தான் அது கொடுப்பாங்க. ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அது மீடியாக்கள் நீங்கள்லாம் 1000 கதை சொல்லலாம். பட் எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு கட்டுக்கோப்புள்ள ஒரு கட்சி நாங்கள். ஸோ அந்த இடத்துல அதை யோசித்து முடிவு பண்ணுவாங்க. அது இவருக்கு தான் அவருக்கு தான்ன்றதெல்லாம் கிடையாது. இப்போ தேமுதிக என்ன நிலைப்பாடில் இருக்கு மேம்? ஏன் மேம் இன்னுமே வந்து நிலுவையிலே இருக்குது அந்த கூட்டணின்றது? திமுகவா அதிமுகவான்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. எந்த சைடு போவாங்க? அது பிரேமலதா மேடம் பாவம். அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓவராக இருக்குது, அவ்வளோதான். அவங்களோட ஓட் பேங்க் வந்து கேப்டன் இருந்த காலகட்டத்தில் 2011 10.5% அவங்க ஓட் பேங்க் இருந்தது. இன்றைக்கி வந்து அது ஒரு 1%, 2% அவ்வளோதான் இருக்கும். பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது 20% தேமுதிகவுக்கு ஓட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ஏமாற்றங்கள் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் தான் அவங்களுக்கு ஏமாற்றங்களை தருது. அந்த ஏமாற்றங்களின் காரணமாக அவங்க இங்கிட்ட அங்கிட்டும் முடிவெடுக்க முடியாமல் இருக்காங்க. சீக்கிரம் எங்கள் பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். சில கால்குலேஷன்ஸில் நடக்கலாம். அதிமுக சைடு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இப்போ கடைசியாக 2026 தேர்தலில் இது எத்தனை முனை போட்டியாக வந்து அமையும்? அதிமுக திமுகவை தாண்டி இந்த 4 முனையா 3 முனையா அந்த மாதிரி? இல்லை, இது 4 முனைனா நீங்கள் நாம் தமிழரையும் சேர்த்துக்கிறீங்க. நாம் தமிழர் வந்து தாவேக்கா இந்த தேர்தலில் ஒரு பிளேயர். ஆனால் அது பெரிய பிளேயரானலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2026 என்ன ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் மீடியாவில் பேசுகிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செயலனுக்காக ஒவ்வொரு இதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் தாவேக்காவில் சேர்ந்தவங்க அந்த ஆதவ அர்ஜுன்லாம் ஒரு எலெக்ஷனில் கூட ஒரு வார்டு எலெக்ஷனில் கூட நின்று ஜெயித்தவர் கிடையாது. ஆனால் அவர்லாம் வந்து தாவேக்கா வந்து இத்தனை % ஜெயிச்சிரும், அத்தனை % ஜெயிடும், 30% வரைக்கும்லாம் கணக்கு சொல்லிட்டு இருக்கு, அப்படிலாம் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுதான் வந்து அரசியல் அறியாமை. அதை தான் நம்ம கற்றுக்குட்டித்தனம் அப்படிங்கிறோம். இங்கே வந்து ஒரு ஓட்டு நீங்கள் வாங்குறதுக்கு அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு நீங்கள் தலைகீழாக நடக்கணும் மேடம். அவ்வளோ மேஜிக்ஸ் செய்ய வேண்டியிருக்கீங்க. தேர்தல் அரசியலுங்கிறது ஏதோ ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு அதாவது ஒரிஜினா. அது கிடையாது. இது இங்கே வந்து பல சர்க்கஸ்களை செய்ய வேண்டும். அதுதான் தேர்தல் அரசியல். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து தம்பி நீ இன்னும் என்ன சொல்கிறது, இப்போ தான் குழந்த பிறந்திருக்கேன், இனிமேல் நீயே பெஞ்சை குப்பை என்ன குப்பரை படுக்கணும், அப்புறம் தவழணும், அப்புறம் நீங்கள் பெஞ்சு டெஸ்க் எதையாவது பிடிச்சி எந்திரிச்சு நிற்கணும், அப்புறம் மெதுவாக நடக்கணும். எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு கட்சி வளர்கிறதுக்கு. இன்னும் அவங்க குப்புறப்படுத்திட்டாங்களான்னு தெரியல. அதுக்குள்ளே நான் எந்திரிச்சு 100 கிலோமீட்டர் ஓடிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது ஒரு கற்றுக்கொட்டித்தனம். அது வந்து அரசியல்னால் என்னன்னு புரிஞ்சுக்காமல் சும்மா ஸ்டேஜில் நின்று பேசுகிறது அரசியல் அப்படின்றது. பாதவர்ஜனா மாதிரி ஆள்லாம் வந்து கிரவுண்டில் போய் என்ன வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? விஜய் கூடயே சுற்றுறதும், விஜய் இருக்கிற மேடையில் இவரும் கூட நின்று பேசுகிறதும் அரசியல் கிடையாது. 4 தெரு சுற்றி அவங்கள நம்ம கட்சிக்காரங்களாம் மாற்றுறது இருக்குல்ல, அது வந்து இமாலய சாதனை. அந்த வேலைங்கிறது மிகப்பெரிய சாதனை. அந்த வேலையை அந்த கட்சியில் செய்ய தெரிஞ்ச ஒரு ஆள் கூட கிடையாது. ஏன் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ போயிருக்காரு மேம்? அனுபவம் வாய்ந்தவர், 50 அனுபவம் வாய்ந்தவர் மேடம். அவரால் போய் தெரு தெருவாக ஊராக இந்த 75 வயசுக்கு மேலே அலைகிறதுங்கிறது, அது நம்ம வீட்டில் அப்பா 75 வயசில் வந்து அப்படி அலைவாரா? அவரால் கட்டமைக்க முடியும்ல அந்த அது. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் சொல்லலாம். அதை மதிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. செயல்படுத்த முடியாதுன்றீங்களா? மதிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவர் செங்கோட்டையன் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுன்னு நம்பணும். அங்கே ஜான ஒரு ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அதை தான் நம்பணும். அப்புறம் அருண் ஒரு ஐஆர்எஸ் இருக்கார், அவர் அதை நம்பணும். ஆதவர்ஜுனா நம்பணும், ஆனந்த் நம்பணும். இவங்களாம் நம்பினா தானே இவர் வந்து இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதிமுகன்னு ஒரு பெரிய கட்சியில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு. அதனால் விஷயங்கள் தெரியும்னு ஒருத்தன் நம்பணும்ல. அவரே யாரும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாரு, ஒரு அனாதனமான ஃபீலிங்கில் அவர் சுற்றிட்டு இருக்காரு. அப்போது என்ன சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங்கில் அவர் இப்போ இருக்கார். அப்போது தாவேகா வந்து பெரிய பிளேயர்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால் இது வந்து சும்மா பத்திரிகைகள் வேணால் அதை வந்து 4 முனை போட்டின்னு சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்கள் இந்த 6-7 மாதமாக பெரிய அளவுக்கு அவரோட சத்தத்தையே காணோம். முன்னாடி எல்லா கேமராவும் அண்ணாமலையும் சீமானையும் நோக்கி தான் இருந்துச்சு. இப்போ அண்ணாமலையும் ஃபீல்டில் காணா, இந்த பக்கம் சீமான் அவர்களையும் காணலை. அதனால் அவர் போட்டியில் இருக்காரா இல்லையாங்கிறதே பெரிய அளவுக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் வேணால் தொகுதி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கலாம். ஆனால் அந்த வேட்பாளர்கள் எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓட்டை பிரித்து விட்டு போவாங்க. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ கிடைக்கிற ஓட்டை பிரித்து விட்டு போவாங்க. இந்த தடவை அவர் வந்து அவர் மேலே எழுகின்ற குற்றச்சாட்டு, அவரும் அவர் கட்சியில் இருக்கிற சிலரும் வந்து சபரிசன்ட்ட பைசா வாங்கிட்டு அவங்க வந்து விஜய் அடிக்கிறதுல மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே வெளியே திமுகவை அவங்க பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணுறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் மேலேயே இப்போ அவர் எந்த விமர்சனமும் வைக்கிறது இல்லையே. தம்பி வந்து அவர் பண்ணுறாரு, அவரை கண்டுக்காதீங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவரு. இதுக்கு இல்லை, அப்படி ஒரு அவருடைய அந்த குரல் மாறி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி என்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடியும் பணம் தான் இருக்கும்னு சொல்லி. அது பணம்னு மட்டும் இருக்காது மேடம், வேற என்னென்னமோ கால்குலேஷன்ஸ் அதுக்குள்ளே இருந்திருக்கலாம். சரிங்களா? அதனால் இது வந்து சீமான் அவர்கள் இன்னைக்கு ஸ்டாண்டர்டாக ஒருத்தரை எதிர்த்து அவர் பேசுறதில்ல. அதுதான் அவர் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா 100% விமர்சனம் பண்ணுறதில்ல. திமுக விமர்சனம் பண்ணுறது வந்து டைவெர்ட் ஆகி தாவேகாவை அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாரும் போட்டு லோக்கலாக அடித்தாங்க. அப்போது ஆட்சியில் இவ்வளோ அவலங்கள் நடக்குது, அங்கே பேசாமல் ஆட்சிக்கு இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு வருவதற்கு சாத்தியமே இல்லாத விஜயை போட்டு நம்ம ஏன் அடிக்கிறோங்கிறது அவர் யோசிக்கவே இல்லை. அப்போது அது ஒருவேளை அவரோட ஓட்டு வந்து விஜய் பக்கம் போயிடும்னு நம்புறாரா, அந்த பயத்தின் காரணமாக அவர் பேசுகிறாரான்றதும் நமக்கு தெரியலை. பட் அவர் வந்து பெரிய அளவுக்கு விஜய் தாக்குகிறார் அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி இருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த போட்டியில் இந்த பக்கம் அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியும் அதோட கூட்டணிகளும், இந்த பக்கம் திமுக திமுக பெரிய கட்சி நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது, அதோட கூட்டணி கட்சிகளும் அப்படின்னு ஒரு 2 பெரிய பெரிய ஜெயிண்ட் வீல் சுற்றிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதுக்கு இடையில வந்து இந்த பக்கம் தாவேகா வந்திருக்குது அப்படின்னா, தாவேகாவுக்கு வந்து ஓட் பேங்க் இருக்குது, தாவேகாவுக்கு பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நம்பியிருந்தாங்கன்னா அவங்கள நம்பி 4 கட்சி போயிருக்கோம்ல. அட்லீஸ்ட் ஒரு 4 லெட்டர் பேட் கட்சியாவது போயிருப்பாங்களா இல்லையா? யாருமே போகலையே. அப்படிங்கும்போது ஆதவர்ஜுனா வேணால் தனி மேடையை போட்டு உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு 30% இருக்குது, 31% இருக்குதுன்னு தினம் ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கலாம். பட் ரியாலிட்டி அப்படி இல்லை அப்படிங்கிறத தான் அவங்க கூட யாரும் கூட்டணிக்கு போகலை அப்படிங்கிறது உறுதிப்படுத்துது. அப்படிங்கும்போது அப்போ இங்கே பெரும் போட்டி அப்படிங்கிறது அதிமுக வெர்சஸ் திமுக தான். இது 4 முனை போட்டி, ஓட்டுகளை பிரிக்கும் அப்படின்னீங்கன்னா ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக 2 கட்சி வந்திருக்கு. ஒன்று தாவேகா, அதுக்கு அடுத்த கட்சி நாம் தமிழராக இருக்குது. நாம் தமிழரை வந்து இந்த முறை அந்த போன முறை வாங்கின அந்த 8% அவங்க இந்த முறை வாங்குவாங்களா அப்படிங்கிறது 26க்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் நாம் தமிழரோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும். பிசிகேவோட ஓட் பேங்க்கு பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதே நம்ம மறுக்க முடியாது. ஓட்டுகளை பிரிக்குமே தவிர வெற்றி பெற முடியாதுன்றீங்க. வெற்றியெல்லாம் அவங்க இந்த ஜென்மத்துக்கு பெற முடியாது தான். அவர் சீமான் அவர்கள் அறிவித்து விட்டார், நான் வந்து ஜெயிக்கிறதுக்காக கட்சி நடத்தலை, நான் பயிற்சி பெறதுக்காக கட்சி நடத்திட்டுருக்கேன்னு அவரே சொல்லிட்டார். பயிற்சி முயற்சிக்காக தான் அது கட்சியே ஓடுது. அதனால் அது 8, 7, 6, 3ன்னு அது போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் தாவேகாங்கிறது 26ஓட ஒரு வேளை அது காணாமல் போனாலும் போகலாம். இங்கே தமிழ்நாட்டில் யாரோ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய்க்கு முன்னாடி வந்து சினிமாவிலேருந்து வந்த டி ராஜேந்தர் சார் கூட ஒரு கட்சி நடத்தினார், பாக்யராஜ் கூட நடத்தினார், சரத்குமார் கட்சி வச்சுருந்தாரு, அது இன்றைக்கி அதை கழிச்சிட்டு போயிட்டார் பிஜேபி கூட. அப்படிங்கும்போது இங்கே ஆளாளுக்கு சினிமாக்காரர்கள் கட்சி நடத்திருக்காங்க. என்ன விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டாரு அப்படின்றதுனால கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா, அந்த ஓட்டாக மாற்றக்கூடிய சக்தி, அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி,
டிவிகே கிட்ட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான சக்தியும் கிடையாது, அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் இந்த செகண்ட் வரைக்கும் தாவேக்கா கிட்ட இல்லை. சும்மா நீங்கள் இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சும்மா சேனலில் போய் உட்காந்து தாம் தூம்னு கத்தினா அதெல்லாம் நமக்கு ஓட்டாக மாறும் அப்படின்றது. அது கிடையாது. நீங்கள் களத்துக்கு வரணும், களத்தில் பார்க்க வேண்டிய வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை பண்ணாமல்லாம் நீங்கள் சும்மா அப்படி ஆயிட முடியாது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டா கொடுக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுக ஒரு 70,000 பூத் கமிட்டியை போட்டிருக்கு, இந்த பக்கம் திமுக ஒரு 70,000 பூத் கமிட்டியை போட்டிருக்குது, காங்கிரஸ் கூட ஒரு 20,000 பூத் கமிட்டியை போட்டிருக்குது, தாவேக்கா ஒரு பூத் கமிட்டி கூட இல்லை. நீங்கள் அப்புறம் எப்படி வந்து இவர் வந்து சும்மா சினிமாவுக்கு வேணால் ஸ்கிரிப்டை எழுதி பேசலாம் மேடம், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு விஜய் இருக்கிறார் சொல்லிட்டு போகலாம். கேட்குறக்கு நமக்கு காதுக்கு இனிப்பாக தானே இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய் இருக்கிறார் அப்படின்றது நல்லா தான் இருக்குது. என் வீட்டில் விட என் பேர குழந்த விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடும், அந்த பேர குழந்தை போய் ஓட்ட போடுமா? இருக்குல்ல. அப்போ உங்ககிட்ட யார் இருக்காங்க, அவங்க இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க அடுத்த முறை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கலாக மெச்சூர் ஆகிடுவாங்க. அந்த அரசியல் பக்குவம் இல்லாதவங்களாம் இந்த தடவை போடுவாங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாம் போடுவாங்க மேடம். ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இப்போ பாரம்பரியமாக அதிமுகவுக்கு போடுற குடும்பத்தில் இருக்கிற பசங்க கூட 1-2 பேர் போய் போடுவான், தடுக்க முடியாது. ஆனால் அடுத்த எலெக்ஷனுக்கு அவன் எங்கே போவான்? அதிமுக தான் ஓட்டுக்கணும். அப்போ இது வந்து விஜய்க்கு கிடைக்கிறது ஆர்வக்கோளாறுகளின் ஓட்டுகள் தான். அது உண்மையில் அரசியலில் ஒரு ஆர்வக்கோளாறுத்தனமாக இருப்பாங்களா, அவங்க போடுற ஓட்டு தான் அது. ஒவ்வொரு தடவையும் அது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்காது அப்படிங்கிறது தான். இருமுனை போட்டியாக தான் இருக்கும் இந்த இரண்டு. இது ஸ்ட்ராங்காக இருமுனை போட்டி தான். சும்மா நீங்கள் அந்த பத்திரிகைகள் உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் நீங்கள் பாட்டில் இது 4 முனை போட்டின்னு சும்மா கிண்டி கிளறிக்கிட்டே இருக்கீங்க. சீமான் அவர்கள் ஆக்டிவான பாலிடிக்ஸில் இன்றைக்கி இல்லை, அதுதான் நிஜம். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் களமாடின அந்த சக்தியோட அந்த பவரோட அவர் இந்த முறை எதையும் செய்யலை. ஸோ அதனால் வந்து அவரும் போட்டியில் இருக்கிறார், அவ்வளோதான். அது வந்து ஒரு மாபெரும் அச்சுறுத்தக்கூடிய சக்தியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தாவேக்கா அது பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, எக்ஸாம் எழுத முடியுமா அதால் எழுத முடியாதா அப்படிங்கிறதே இந்த 26 தான் தெரியும். அதனால் வெறும் இந்த டிவி டிபேட்ஸில் பேசுகிறது, வேறு எங்கேயாவது நின்று கட்சி கூட்டங்களில் பேசுகிறது, வெறும் மைக்கு முன்னாடி நின்று பேசுகிறதே ஓட்டாக மாறும்னு பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக யாருக்குமே பேசுகிறது தான் ஓட்டாக மாறும் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. அதனால் ஆதவர்ஜனா மாதிரியான ஆட்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் சிரித்து கடந்து விட வேண்டும், அவ்வளோதான். 2026 தேர்தல் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.